தருக்க காரணவியல். இதில் நம்ம பார்த்தோம்னா நம்பர் சீரீஸை பேஸ் பண்ணி சில சம்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துடுவோம். அதேமாதிரி தருக்க காரணவியலில் நம்பர் சீரீஸை பேஸ் பண்ணி 2012 2023 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டோம். அந்த வீடியோவோட லிங்க்கு உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் போய்ட்டு அந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண் வரிசைன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க இல்லையா, இது வந்து நமக்கு ஏபிஜிபி, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, அது இல்லாமல் எண்கள் பேஸ் பண்ணி சில சம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நமக்கு இங்கே போயிடும். இந்த நம்பர் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய நம்பர் சீரிஸ் இது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக சம்ஸுக்கு போயிடுவோம். ஸோ இதிலேருந்து போன குரூப் 4லேருந்து நமக்கு கொஸ்டின் வந்திருந்ததான்னு கேட்டிங்கன்னா வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்பர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரல. ஸோ இப்போ வரக்கூடிய குரூப் 4ல் இங்கேருந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நம்பர் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல ஒரு 4 டைப்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர்ஸில் இருக்கா, இல்லை க்யூபில் இருக்கா, இல்லைனா அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் வருமா, இல்லைனா சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போது டைப் 1ல் ஸ்கொயர்ஸை பேஸ் பண்ணி சில சம்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுமாரி சம்ஸ் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இது இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். 1, 9, 25, 49, 81. ஸோ அடுத்ததாக என்ன ஒரு நம்பர் வரும்னு சொல்லி தெரியல என்ற தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ அதாவது 81க்கு அப்புறமா என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்தமாரி ஒரு சம்மை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒன்று டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க. 1க்கும் 9க்கும் வந்து பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட், அப்புறமா 9க்கும் 25க்கு பார்ப்பீங்க. ஸோ இப்படி எதனா டிஃப்ரென்ஸ் எதனா வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா 1 × 2 அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி பார்ப்பீங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மு பார்த்தோன்னே இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா 5 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அப்புறமா 7 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஸோ 9 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ அடுத்ததாக என்ன ஸ்கொயர் பண்ணால் நமக்கு நம்பர் வரணும். இப்போ நீங்கள் இது எல்லாம் பாருங்களேன், 1, 3, 5, 7, 9ன்னு வருது. ஸோ இது பார்க்கறதுக்கு நமக்கு ப்ரைம் நம்பர் மாதிரியே தான் இருக்குது. அதே நேரத்தில் ஆட் நம்பர்ஸ் இது. ஏன் அப்படின்னா 1ன்றது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ 1ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 3, 5, 7, 9 அப்படின்னும் போது அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை எண்ணுன்னும் போது 11 தான் வரும். அப்போ 11 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 121ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ 1 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 5 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 7 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 9 ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஆட் நம்பர்ஸில் ஸ்கொயர் பண்ணி வந்திருக்குது. ஸோ செகண்ட் சம் இதுலேயும் ஸோ 3, 7, 13, 21, 31 என்ற தொடரில் அடுத்த உறுப்பு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர்ஸ் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, 2 ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா 3 ஸ்கொயர் பண்ணி -2, 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு தெரியும் 9ன்னு சொல்லிட்டு, 9ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 7ன்னு தெரியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16ன்னு சொல்லிட்டு வரும். 16ல் 3 போயிடுச்சுன்னா 13ன்னு தெரியும். அப்புறமா 5 ஸ்கொயர் பண்ணால் 25ன்னு தெரியும். அப்போ 25ல் ஒரு 4 போயிடுச்சு அப்படின்னா 21ன்னு வந்துடும். அப்புறமா 6 ஸ்கொயரு, அதில் ஒரு 5 கழிச்சோம் அப்படின்னா 31. அப்போ 7 ஸ்கொயர் பண்ணி ஒரு 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 43 வந்துடும். ஸோ இன்னும் ஒரு சம்மு 5, 10, 26, 50 என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகள். நெக்ஸ்ட்டு 2 நம்பர் என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பாருங்களேன், இதுக்கு நிச்சயமாக டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா 5, 10, 26 ஸோ அப்படின்னும் போது நமக்கு இதை பார்த்தாலுமே தெரியுது, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகினே போகுதுன்றதும் நமக்கும் தெரியுது. 5 × 2 10, அப்போ 10 × வேறு என்ன 2ன்னு போட்டிங்கன்னா 20ன்னு வரும். ஸோ அப்போ அது கிடையாது. ஸோ இது க்யூப் பண்ணி பார்ப்போமா அப்படின்ற மாதிரிலாம் இதில் க்யூப் பண்ணால் கூட நமக்கு வந்து 2 க்யூப் பண்ணால் ஸோ வராது. அப்போ 1 க்யூப் பண்ணி வேறு என்ன நம்பர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது க்யூப்லிங் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஸ்கொயருக்கு வந்து பார்ப்போமா. 2 ஸ்கொயர் பண்ணுங்களேன், 4ன்னு வரும். 4 கூட ஜஸ்ட்டு சும்மா ஒரு 1 ஆட் பண்ணுமே, அப்போ 5. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9ன்னு தெரியும். 9 கூட 1 ஆட் பண்ணோம்னா 10. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணுங்கள், அப்போ 26. அதேமாரி வந்து 7 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணோம்னா 49 + 1 50. அப்போ 8 ஸ்கொயர் பண்ணியிருக்க போகிறாங்களா. ஸோ அப்போ நீங்கள் பாருங்களேன், இங்கே 2, 3, 5, 7ன்னு வருது. ஸோ 2, 3, 7 அப்படின்ற மாதிரி வருதுங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 2, 3, 5, 7. ஸோ அப்போனா 11 அத்துறதுனா 11 வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா 13ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 11 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணோம்னா 122. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 13, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 170ன்னு சொல்லிட்டு வரும்.
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம், அப்படியே ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுது. இல்லை ஸ்கொயர் பண்ணி 1ன்ற ஆட் பண்ணிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணி ஒரு நம்பரால் கழிக்கிறோம், அப்புறமா ஸ்கொயர் பண்ணி ப்ரைம் நம்பர்ஸில் ஆட் பண்ணுறோம், ப்ரைம் நம்பர்ஸ்லேயே கழிக்கிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் வருது சம்ஸு. ஸோ 2, 5, 10, 17, 26, 37, 50 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு. இப்போ பாருங்களேன், இது 1 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணிட்டாங்க, 2 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 5 வரும், 3 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 10ன்னு வரும், 4 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 17ன்னு வரணும். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் என்ன வரும், 26ன்னு வருமா? இப்போ 6 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 37ன்னு வரும். அப்போ 7 ஸ்கொயர் பண்ணி 1 வருதுன்னா 50ன்னு வரணும். 8 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க, 65 இதுக்கு ஆன்சரு. ஸோ அடுத்து ஒரு சம்மு பார்ப்போம். 3, 7, 14, 23, 36, 49 எக்ஸு எனில் எக்ஸின் மதிப்பை கீழ்கண்ட தொடரில் காண்க. இதுக்கு பாருங்களேன், அதேமாரி 1 ஸ்கொயர் பண்ணி சரி 1 ஸ்கொயர் பண்ணியிருக்கிறேன், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரப்போகுது. சரி ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணுவோமே. ஸோ அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் பண்ணுவோமே 4, ஒரு 3 ஆட் பண்ணுவோமே 7, அப்புறமா வந்து பார்த்தா ஒரு 3 ஸ்கொயர் பண்ணுமே 9, ஒரு 5 ஆட் பண்ணுவோமே 14. ஸோ அப்புறமா வந்து பார்த்தா 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் ஒரு 7 ஆட் பண்ணால் 23. இங்கே பாருங்கள் 2, 3, 5, 7. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸாகவே நம்ம ஆட் பண்ணிட்டே போகிறோம். அப்போ அடுத்து தான் 5 ஸ்கொயர் பண்ண போகிறோம், 11 ஆட் பண்ண போகிறோம், 6 ஸ்கொயர் பண்ண போகிறோம், 13 ஆட் பண்ண போகிறோம். இப்போ இப்படியே போயிட்டே இருக்குதுன்னா நமக்கு தேவை வந்து பார்த்தோன்னா கடைசியாக வந்து பார்த்தோன்னா 7 ஸ்கொயர் பண்ண போகிறோம் ப்ளஸ் 17. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 66ன்னு சொல்லிட்டு வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் இந்தமாரி ஸ்கொயர்ஸில் பேஸ் பண்ணி மட்டுமே சம்ஸ் வந்துடாது. க்யூப்ஸில் பேஸ் பண்ணி சம்ஸ் வரும், டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி சம்ஸ் வரும், மல்டிபிளில் பேஸ் பண்ணி சம்ஸ் வரும். ஸோ இத்தனை டைப்ஸுமே வரும். நமக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ சம்மு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா குயிக்காக நம்ம அசஸ் பண்ணி ஆகணும். அங்கே வந்து பார்த்தோன்னா இது ஸ்கொயர் வருமா, க்யூப் வருமா, டிஃப்ரென்ஸுக்கு போனோமா, இல்லை மல்டிபிளுக்கு போனோமா அப்படின்னு. ஸோ மீதி சம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இந்த சம்ஸை பொறுத்தவரைக்கும் அதிகமாக நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் கொடுத்தாகணும். ஸோ அடுத்து ஒரு சம்மு 1/2 × 3/5, 5/10, 7/17. இதில் அடுத்து வரக்கூடிய நம்பர்னு கேட்குறாங்க. மேலே பாருங்களேன் 1, 3, 5, 7. ஸோ வந்து ஆட் நம்பர்ஸாகவே போகுது. ஏன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, 1ன்றது அது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரைம் நம்பர்ஸ்லாம் வராது. அப்போ நிச்சயமாக ஆட் நம்பர்ஸ் தான் மேலே தெரிஞ்சு போச்சு. அப்போனா 9 தான் வரப்போகுது. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு அடுத்து என்ன வரப்போகுது, 9 வரணும், இல்லைனா 11 வரணும். பாருங்கள் ரெண்டுத்தையுமே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு 11ன்னு வருது, 9 இருக்குது. அப்போ நமக்கு வந்து இந்த ப்ரைம் நம்பர்ஸில் நமக்கு கொஞ்சம் தெளிவு இருந்தால் மட்டும்தான் இது ஆட் சீரிஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒற்றைப்படை எண்கள்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் 9க்கு போவீங்க. ஆனால் கீழே பாருங்களேன், சரி 1 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணிட்டாங்க 2, அதேமாதிரி 2 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணிட்டாங்க, 3 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 10, அப்போ 4 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணால் 17ன்னு எனக்கு தெரியணும். 17ன்னு ஒரு நம்பர் வந்துச்சுனாலே அப்போ 4 ஸ்கொயர் பண்ணி 4 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். 10ன்னு ஒரு நம்பர் வந்தாலே அதை வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இப்போ அடுத்தது என்ன வரப்போகுதுங்கன்னா, இப்போ 5 ஸ்கொயர் பண்ணியிருக்க போகிறாங்க, ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்க போகிறாங்க. அப்போ அடியில் 26ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ அவ்வளோதான், இந்த சம்மு டைரெக்டாக போய்ட வேண்டியணும். ஸோ அவ்வளோதான். ஸ்கொயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சம்மு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறோம் ஸ்கொயர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்யூபை பேஸ் பண்ணி சில சம்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ பின்வரும் எண்களில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 8, 27, 64, 125, 216. ஸோ இது நல்லா நீங்கள் பார்த்தாலே தெரியுது. 1 க்யூப் பண்ணிக்கிறாங்க, 2 க்யூப் பண்ணிக்கிறாங்க, 3 க்யூப் பண்ணிக்கிறாங்க, 4 க்யூப் பண்ணால் 64, 5 க்யூப் பண்ணால் 125, 6 க்யூப் பண்ணால் 216, அப்போ 7 க்யூப் பண்ணால் 343. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இது மேலே ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே வரத்தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லைன்றதுக்காக நான் இங்கே எத்தாந்து எழுதியிருக்கேன். ஸோ 1 அதாவது 9, 35, 91 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சம்மு பாருங்களேன், இது என்ன பண்ணியிருப்பாங்க, இது நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது 1 க்யூப் பண்ணிக்கிறாங்க ப்ளஸ் 2 க்யூப் பண்ணி 1 க்யூப் பண்ணால் 1, 2 க்யூப் பண்ணால் 8, அப்போ 8 + 1 9. அதுக்கு அடுத்து தான் பாருங்களேன் 2 க்யூப் பண்ணி ப்ளஸ் 3 க்யூப் பண்ணியிருக்காங்க. 8 + ஒரு 27 ஆட் பண்ணால் 35. ஸோ 3 க்யூப் பண்ணி ப்ளஸ் வந்து 4 க்யூப் பண்ணாங்கன்னா 27 + ஒரு 64 91. அப்போ 4 க்யூப் பண்ணி 5 க்யூப் பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 189ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கறதுனால இந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் ஒரு டஃப்பாக கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடியாலாம் அங்கே யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்த ஒரு சம் வந்து பார்ப்போம். 1, 1, 2, 8, 3, 27, 4. இதுக்கு பாருங்களேன்.
ஸோ கொஞ்சம் ஆல்டர்னேட் தான் இது, சீக்வன்ஸில் தான் இருக்குது. ஸோ ஒன்றுட்டு விட்டு ஒன்று நம்பர் பாருங்களேன். ஸோ 1 2 3, ஸோ அதுக்கப்புறம் ஒரு நம்பர் விட்டு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டராக போகுது. ஸோ நமக்கு அங்கே அது தேவை கிடையாது. 4க்கு அடுத்து தான் என்ன நம்பர் வருதுன்னு தேவை கிடையாது. நமக்கு தேவை இன்னொன்று. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் பண்ணால் 1, ஸோ 2 க்யூப் பண்ணோம்னா 8, 3 க்யூப் பண்ணோம்னா 27, அப்போ 4 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 64. ஸோ அதுதான் அங்கே வரும். பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 7 26 63 124 215 342. ஸோ பக்கத்தில் என்ன வரும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், நீங்கள் நமக்கு 2 க்யூப் பண்ணி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 க்யூப் பண்ணி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 8 + 1 9ன்னு தெரியணும். அப்போ 2 க்யூப் பண்ணி -1 பண்ணாலும் 7ன்றது நமக்கு தெரியணும். வெறும் 2 க்யூப் பண்ணால் 8ன்னு மட்டும் தெரியக்கூடாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 7ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்க போகிறாங்கன்றது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது 26ன்னு இருக்குது. அப்போ 27லேருந்து 1 போயிருக்குது. அப்போ 3 க்யூப் பண்ணி -1 பண்ணியிருக்காங்க. அதேமாரி 4 க்யூப் பண்ணி -1 பண்ணியிருக்காங்க. 64 -1 பண்ணால் 63. இப்போ 5 க்யூப் பண்ணி 1 மைனஸ் பண்ணோன்னா 124. 6 க்யூப் பண்ணி 1 மைனஸ் பண்ணோன்னா 215. 7 க்யூப் பண்ணி 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 342. ஸோ அப்போ 8 க்யூப் பண்ணியிருக்க போகிறாங்க, -1 பண்ணியிருக்க போகிறாங்கன்னா 511ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்த ஒரு சம்மு. ஸோ 24 536 487 703 678. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பாருங்களேன். 1 5 ஸ்கொயர் பண்ணியிருக்க போகிறாங்க. 5 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 5 × 5 25ன்னு வரும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் அது. ஸோ அதுக்கானலாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ணுமா? ஸோ அது பண்ண முடியாது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு டைப்பில் தான் நமக்கு போய் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப பிக்கெஸ்ட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 24 இருக்குது. அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 க்யூப் பண்ணியிருக்காங்க. 8 க்யூப் பண்ணால் நமக்கு தெரியும் 512ன்னு சொல்லிட்டு 512 + ஒரு 24 ஆட் பண்ணிங்கன்னா 536ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்புறமா இந்த 536 மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா 487ன்னு சொல்லிட்டு வரும் அந்த ஆன்சரு. ஸோ 487. ஸோ இப்போ இங்கே 8 க்யூப் பண்ணிக்கிறாங்க, 7 ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ 6 க்யூப் பண்ணி ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக வர ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 703 கூட 5 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 678 கூட 4 க்யூப் பண்ணி ஆட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எக்ஸாமில் அந்த பதட்டத்தில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். பட் இருந்தாலும் இது எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் இப்படியும் கேட்டிருக்காங்க. ஸோ 678 + 4 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 64 ப்ளஸ் ஆட் பண்ணோன்னா 742ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 1 8 9 64 25 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு. ஸோ 1 க்யூப் பண்ணுங்கள், 2 க்யூப் பண்ணுங்கள், 3 க்யூப் பண்ணுங்கள், 4 க்யூப் பண்ணுங்கள், 5 க்யூப் பண்ணது கிடையாது. ஸோ இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்காங்க. சரி, 1 ஸ்கொயர் பண்ணிட்டேன். அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் பண்ணிட்டேன். ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். 4 வந்து பார்த்திங்கன்னா க்யூப் பண்ணிட்டேன். 5 ஸ்கொயர் பண்ணிட்டேன். அப்போ 6 வந்து பார்த்திங்கன்னா க்யூப் பண்ணணும். 6 க்யூப் பண்ணால் 216ன்னு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்டு க்யூப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டில் வருது மாறி மாறி. ஸோ அடுத்த ஒரு சம்மை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து 20 10 30 2 10 30 68 என்பதன் 20வது உறுப்பு கேட்குறாங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் இல்லை, 20வதாக ஒரு நம்பர் வரும். அது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜிபியில் கூட வரும் அந்தமாரி ஒரு சம்மு. ஸோ அங்கேத்துக்கு இங்கேத்துக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது 2ன்னு இருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 க்யூப் பண்ணி +1 ஆட் பண்ணியிருக்காங்க. 10ன்னு வருது அப்படின்னா நிச்சயமாக 2 க்யூப் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்யூபில் 2 க்யூப் பண்ணி +1 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 9ன்னு தெரியும். 2 க்யூப் பண்ணி -1 அப்படின்னா 7ன்னு தெரியும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 10ன்னு ஒரு நம்பர் இருந்தாலுமே நமக்கு வந்து 2 க்யூப் பண்ணி +2 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனாலுமே 3 ஸ்கொயர் பண்ணி +1 ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஸ்கொயருக்கும் போய் ஆகணும், க்யூபுக்கும் போய் ஆகணும். ஸோ அப்படியே உங்கள் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும் டக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தோம்னா 1 2 இருக்கா. அப்போ வந்து பார்த்தோம்னா 1 க்யூப் பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 க்யூப் பண்ணி 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 30 இருக்கா. அப்போ 3 க்யூப் பண்ணி 3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 27 + ஒரு 3 போது வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்துடும். அப்போது 20 க்யூப் பண்ணி ஒரு 20 ஆட் பண்ணோம்னா 8020ன்னு சொல்லிட்டு வர ஆன்சரு. ஸோ தொடரை நிறைவு செய்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்யூபில் இருக்கிறது எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்த்துருவோம் நம்ம. ஸோ தொடரை நிறைவு செய்க.
1, 1, 1.5, 3, 7.5. ஸோ இந்த மாதிரி பாயிண்டில் வருது அப்படின்னாலுமே இவங்களும் ஏதோ பாயிண்டில் தான் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ 1 இருக்கா, 1 × 1, அதுக்கப்புறம் 1.5 பெருக்குனா தான் 1.5ன்னு வரும். அப்புறமா 1.5 × 2 பெருக்கணும் அப்படின்னா தான் 3ன்னு வரும். அப்புறமா 3 2.5 பெருக்குனா தான் நமக்கு 7.5ன்னு வரும். அப்போ 7.5 அடுத்ததாக வரும்போது 1, 1.5, 2, 2.5, அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு வந்து 22.5ன்னு வரும். ஸோ இது பார்த்துங்களா, இப்போ நம்ம இதுக்குள்ள 2 டைப் பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்கொயர் பார்த்துருக்கோம், ஒன்று கியூப் பார்த்துருக்குறோம். இதை பாருங்களேன், 1 ஸ்கொயர் பண்ணி பார்த்தா வராது, 2 ஸ்கொயர் பண்ணி 1 கியூப் பண்ணுங்கள், இல்லை 2 கியூப் பண்ணுங்கள். ஸோ இது கியூப்லேயும் கிடையாது, ஸ்கொயர்லேயும் கிடையாது. அப்போ நிச்சயமாக மல்டிப்ளிகேஷனுக்கு தான் இது போயாகணும். 22.5 ஆன்சரு. ஸோ அடுத்த எண் 840, 168, 42, ஒரு 14, ஒரு 7. இது கொஞ்சம் ஆர்டராக ஏர் வரிசையில் எழுதிக்கிங்களேன். ஸோ 7, 14, 42, 168, 840. பாருங்கள், 7 கூட ஒரு மேக்ஸிமம் வந்து மல்டிபிளில் வருது அப்படின்னாலே நம்ம 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணியிருக்க போகிறோம். சரி, இந்த சம்மு வேறு எப்படிலாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்க முடியும்னு பார்த்தோம்னா, ஸ்கொயருக்கு போயிருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணியிருந்தால் 2 ஸ்கொயர் பண்ணது 4. சரி, அதை விட்டுடும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு அடுத்த நம்பர்லேருந்து தானே ஆரம்பிக்குது, மொதல் நம்பர் தெரியாது. அப்போ வந்து பார்த்தோம்னா 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9ன்னு தெரியுமா. இப்போ 9லேருந்து 1 கழிச்சா கூட 8 தான் வருது. ஸோ அப்போ 2 கழிச்சிருந்தால் 7ன்னு வந்துடுது. அப்புறமா வந்து பக்கத்தில் 14ன்னு இருக்குது. சரி, அப்போ நான் 3 ஸ்கொயர் பண்ணேன், அப்போ 4 ஸ்கொயர் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. 4 ஸ்கொயர் பண்ணி 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 16ன்னு வந்துடும். 16ல் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி 2 கழிச்சோம் அப்படின்னா 14ன்னு வந்துடும். சரி, அதுவுமே எனக்கு கரெக்டாக தான் வருது. சரி, அடுத்ததாக வந்து பார்ப்போமே 5. அப்போ நான் 5 வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணி அதேமாதிரி 2 கழிக்கிறேன். 2 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 42 எங்கே இருக்குது, 23 எங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு அப்போ ஸ்கொயர் இது கிடையாது. அப்போ டக்குன்னு போயிடும். க்யூபுக்கு போவோமா. ஸோ 2 க்யூப் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 8ன்னு தெரியும். சரி, 1 கழிச்சிட்டேன். சரி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 3 க்யூப் பண்ணால் நமக்கு 27ன்னு தெரியும். அப்போ நிச்சயமாக இது க்யூபுமே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. சரி, ஒருவேளை ஆல்டர்னேட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசித்தாலுமே நமக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கொயரு, செகண்ட் ஒன்று க்யூபு, ஸோ அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்னாலுமே நமக்கு ஆன்சர் வராது. சரி, அதை விட கொஞ்சம் குயிக்காக நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ 7 × 2 பெருக்கணும்னா 14 வந்துடும். 14 × 3, 14 × 3 42. அதுக்கப்புறம் 42 × 4. ஸோ பெருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 168. 168 × 5 840. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 × 1 அப்படி பெருக்குனா தான் 7 வந்து பார்த்தீங்கன்னா 1ஆல் பெருக்குனா தான் 7ன்றது வந்துருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது ஸ்கொயரில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளெல்லாம் போய் ரொம்ப யோசிக்கிறதுன்றதோட கொஞ்சம் குயிக்காக அங்கே வரல அப்படின்னா அதுக்கடுத்து மல்டிபிளுக்கு போங்க. மல்டிபிளுக்கு போயிட்டு அப்புறமா டிஃப்ரென்ஸுக்கு போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சம்மு 12 + 10 ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 1205ன்னு கொடுத்துட்டான். 11 + 8 = 885ன்னு கொடுத்துட்டான். அப்புறம் 14 + ஒரு 15னா அடுத்தது என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸோ இப்போ பாருங்கள், 12 × 10 அப்படியே நம்ம பெருக்கணும் அப்படின்னா வந்து 120ன்னு சொல்லிட்டு வருமா. ஆனால் பக்கத்தில் ஒரு 5 இருக்குது. அது எப்படி வந்ததுன்னு தெரில. சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்து ஒன்று பார்ப்போமா. 11 × ஒரு 8 88. சரி, அப்போ 14 × ஒரு 15 அப்படியே பெருக்கணும் அப்படின்னா 210. நமக்கு அப்படியே எங்கன்னா ஆப்ஷனில் வருதான்னு பார்த்தோம்னா அந்த 210 இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் பாருங்களேன், அந்த 5ன்றது சும்மா பக்கத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சும்மா அது வந்து 5ன்றது ஜஸ்ட்டு ஒரு ஆட் பண்ணி மட்டும் வச்சு தான் வச்சுருக்காங்க. அப்போ 210 அதேமாரி பக்கத்தில் நம்மளும் ஒரு 5 எடுத்து போட்டுப்போம். அப்போ 2105 தான் அங்கே ஆன்சராக இருக்கும். 2, 4, 12, 48, ஒரு 240. ஸோ அடுத்து வரக்கூடிய எண் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஸ்கொயர்ஸு க்யூப்ஸுன்றதோட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியுது. நமக்கு அப்படியே மல்டிபிள்லே தான் தெரியுது. ஸோ 2 × 2 4, 4 × 2 இல்லை, அப்படி 4 × 2 8. அப்போன்னு வச்சுக்கோங்க 2 வந்து பார்த்தோன்னா 2ஆல் பெருக்குங்கள்ல 4ன்னு வரும். அப்போ 4 3ஆல் பெருக்குன்னா 12. அப்போ 12 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் பெருக்குன்னா 48. 12 வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல் பெருக்குன்னா அப்படின்னா 240. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5ஆலையும் பெருக்குறாங்க. 240 × 6ஆல் பெருக்கணும்னா 1440ன்னு வந்து நிற்கும். ஸோ 3, 9, 27. ஸோ அடுத்ததாக என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3, 9. அப்போ இங்கே பாருங்களேன், 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81. ஸோ அப்போ நமக்கு வந்து மல்டிபிளில் 2ஆலையும் அப்படியே ஒரே மாதிரி எல்லா நம்பராக கூட 2யுமே மல்டிபிள் வரணும். அதேமாரி 2ஆலையும் மல்டிபிள் பண்ணுறோம், 3ஆலையும் மல்டிபிள் பண்ணுறோம், 4ஆலையும் மல்டிபிள் பண்ணுறோம். அதேமாரி
எல்லாத்தா கூட 3மே மல்டிபிள் பண்ணுறோம், ஒரே நம்பராலையுமே மல்டிபிள் பண்ணுறோம், 3ஆலையுமே தொடர்ந்து மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ விடுபட்ட எண்ணை சேர்க்க. ஸோ அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2, 8, 16, 32. ஆனால் 3த்துக்கு மைனஸ் இருக்குது, மறுபடியும் ஒரு ப்ளஸில் வந்து 64 வருது. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது அப்படியே ஈஸியாக நமக்கு தெரியுது. ஸோ மல்டிபிள்னு தான் தெரியுது, ஏன்னா 4, 8, 16ன்னு போதா. அப்போ 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32, 32 × 2 64, 64 × 2 பெருக்கணும் அப்படின்னா 128ன்னு சொல்லிட்டு வரும். பாருங்களேன், ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு, கண்டினியூஸாக 3த்துக்கு மைனஸு, அப்புறமா ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு. அப்போ அடுத்த நம்பருக்கு நிச்சயமாக மைனஸில் ஆரம்பிக்கணும், இது தெரியணும். ஏன்னா ரெண்டுத்துமே நம்ம கொடுத்து வைக்கிற ஆன்சரில் ப்ளஸ் 128ங்குது, மைனஸ் 128ங்குது. நம்ம பாட்டுன்னு டக்குன்னு 128ன்னு போட்டுறக்கூடாது. ஸோ அங்கே மைனஸில் இருக்குது, அதனால் அங்கே மைனஸ் 128ன்னு போடணும். ஸோ 5, 11, 23, 47, 95. ஸோ அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்கானா. ஸோ இங்கே பாருங்களேன், சரி 5 × 2 10, 10 கூட 1 கூட்டுங்க 11. சரி 11 × ஒரு 2, 11ன்னா 22. அப்போ 22 + 1ன்னா 23. ஸோ அப்போ கரெக்டாக வருது. அப்போ அதேமாரி வந்து 95 × ஒரு 2 + 1 அப்படியே ஆட் பண்ணோம்னா 191 வருது. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. இது வந்து பார்த்திங்கன்னா க்யூப்டு, நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி அதை இங்கே வந்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 க்யூப் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு தெரியும். அப்போ 8ல் 1 போனால் 8ல் 1 போச்சு அப்படின்னா 7ன்னு தெரியும். அதேமாதிரி 3 க்யூப் பண்ணோம்னா 27, அதில் 1 போச்சுன்னா 26, 4 க்யூப் பண்ணோம்னா 64, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 போச்சுன்னா 63. ஸோ அப்படி இந்த ஆர்டர் கரெக்டாக வருது எனக்கு. ஸோ அப்போ கடைசி என்ன வரும்னா 8 க்யூப் பண்ணி -1 போனோம், அப்போ 512ன்னு வரும். அதில் 1 போச்சுன்னா 511ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறமா 2, 5, 11, 23. அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இத்தொடரில் அடுத்து வரும் எண் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்களா. ஸோ 2, 5, 11, 23 அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, 2 × 2 4 + 1 5 ஆகிடுமா. அப்புறமா 5 × 2 10, 10 + 1 11, 11 × 5 வந்து பார்த்தோன்னா 11 × 2 வந்து பார்த்தா 22 + 1 23. அப்போ 23 × ஒரு 2 பெருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா 46 வருமா. 46 + 1 47. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2, 5ன்னு இருக்குது. ஸோ 2, 5, 2, 5ன்னு வந்தாலே இது கம்பல்சரியாக மல்டிபிள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 5ன்னு வந்தால் மல்டிபிள், 4, 5ன்னு வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டு, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ தொடரில் வந்து பார்த்தோன்னா தொடரின் வரிசையின் அடுத்த உறுப்பு வந்து 2, 5, 9, 19, 37. ஸோ 2 × 2 4 + 1 5. அதேமாதிரி வந்து பார்த்தா 5 × 2 10, ஆனால் -1 பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9 × 2 18 + 1 19. ஸோ பார்த்தீங்கன்னா 2ஆல் பெருக்கிறாங்க, +1 பண்ணுறாங்க, அப்புறமா 2ஆல் பெருக்கி -1ஆல் கழிக்கிறாங்க. ஸோ அப்புறமா 2ஆல் பெருக்கிறாங்க, +1 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க, அப்புறமா -1 பண்ணுறாங்க. ஸோ இதேமாரி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. அப்போ 37 × 2ஆல் ஆட் பண்ணி +1 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். நமக்கு வந்து மல்டிப்புள்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாகுது. அப்புறமா அங்கே +1 வேறு ஆட் பண்ணிங்க, ஒரே மாதிரி ஆட் பண்ண போகிறதா பிரச்சனையே இல்லை, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒன்றுத்தை ஆட் பண்ணுறோம், ஒன்றுத்தை மைனஸ் பண்ணுறோன்னும் போது கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இதுக்கு 75. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. 5, 10, 13, 26, 29, 58, 61. இதில் பொறுத்தவரைக்கும் இதே சம்மையெல்லாம் தூக்கி அப்படியே ரிப்பீட்டடெலாம் கொடுத்துட மாட்டாங்க, நம்பர்ஸை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. நாம் தான் வந்து இதை கெஸ் பண்ணி ஆகணும். ஸோ 5, 10, 13, 26, 29, 58, 61. இது என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ 5, 10. ஸோ ஆக மொத்தத்தில் இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 5 × 2 10. அப்புறமா பாருங்களேன், 10 கூட நம்பர் மல்டிபிள் ஒரு நம்பர் 3 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 10 + 3னா 13, 13 × 2 26. அப்புறமா ப்ளஸ் ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம் 29. ஸோ 29 இல்லை 29 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 58 ப்ளஸ் ஒரு 3 ஆட் பண்ணால் 61. அப்போ 61 × 2 122. ஸோ இதேமாதிரி தான் நம்ம பெருக்கிறோம், அது கூட வந்து 3மே ஆட் பண்ணுறோம், மறுபடியும் பெருக்கிறோம், கூட ஒரு 3 ஆட் பண்ணுறோம், அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. பின்வரும் தொடரில் அடுத்த வரும் எண்ணை காண்க. 5, 10, 13, 26, 29. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5, 10, 2, 5 இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னாலே கம்பல்சரி இது வந்து மல்டிபிளில் தான் இருக்க போது அந்த சீரீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த சம்ஸ் இவ்வளோ உண்டு பார்க்கறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கு தான். ஸோ அப்போ 5, 10 இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இது மல்டிபிளாக தான் இருக்க போகுது. இப்போ 4, 6 வருது அப்படின்னாலும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளில் தான் இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ 5, 10 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 × 2 10 ப்ளஸ் ஒரு 3 ஆட் பண்ணுறாங்க, 13 × 2 26. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 3 ஆட் பண்ணால் 29. அப்போ 29 × 2 வந்து பார்த்தோன்னா 58 ஆன்சரு.
பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் வந்து கேட்குறாங்களா. ஸோ 4, 6, 12, 14, 28, 30. ஸோ 4, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கூட ஒரு 2 ஆட் பண்ணுங்களேன், 6ன்னு வருமா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 6 × 2 12, மறுபடியும் ஒரு 2 ஆட் பண்ணிங்களேன் 14ன்னு வரும். அப்படி இன்ட்டு 2 போடுங்களேன் 28ன்னு வரும். ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணால் 30. ஸோ அப்போ இன்ட்டு 2 போட்டோம்னா 60. அவ்வளோதான் ஆன்சரு. பெருக்கிறோம், +2 ஆட் பண்ணுறோம், மறுபடியும் பெருக்கிறோம், +2 ஆட் பண்ணுறோம். ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 6, 20, 56, ஒரு 176. அடுத்தது என்ன போகுதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களா. ஸோ இது என்ன, இது 6 வருது. 6 கூட நான் என்ன நம்பர் பெருக்குன்னா இது வரும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான், டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது இது. ஸோ வந்து 6, அதாவது பார்த்திங்கன்னா இது 2 பவர் ஆஃப் 1. ஸோ 2 பவர் ஆஃப் 1 × 2 தான், × 3 அப்படியே மல்டிபிள் பண்ணோன்னா 6ன்னு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் ஆஃப் 2 4 × 5 20ன்னு வந்துடும். 2 பவர் ஆஃப் 3 8 × 7 56. 2 பவர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா 16 × 11 176. அதுக்கப்புறமா 2 பவர் ஆஃப் 5 × வந்து பார்த்தீங்கன்னா 13 போட்டோம் அப்படின்னா 416 வரும். ஸோ 32 × ஒரு 13 பெருக்குன்னா 416ன்னு சொல்லிட்டு வரும் இது. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், டக்குன்னெலாம் ஆன்சர் பண்ண முடியாது, கொஞ்சம் நிறைய யோசிக்கணும் இதுக்கெல்லாம். ஆக மொத்தத்தில் இது பார்த்திங்கன்னா ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லிட்டு போட்டுனே போகிறாங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸால் மல்டிபிள் பண்ணிட்டே வராங்க. ஸோ 2/3, 5/9, 8/27, 11/81, 14/243. ஸோ அடுத்து வரக்கூடியதுன்னு கேட்குறாங்களா. ஸோ மேலே பாருங்கள், 2 கூட ஒரு 3 ஆட் பண்ணுங்கள் 5. ஸோ 5 கூட ஒரு 3 ஆட் பண்ணுங்கள் 8. 8 கூட ஒரு 3 ஆட் பண்ணுங்கள் 11. 11 கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 14. ஸோ 14 கூட 3 ஆட் பண்ணால் 17. ஸோ அப்போ கரெக்டாக இருக்குதுங்களா ஆப்ஷனுக்கு அதுக்கும். ஸோ அப்போ கீழே வந்து பாருங்களேன். ஸோ 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81, 81 × 3 243. அப்போ 243 × ஒரு 3 729. ஸோ அவ்வளோதான் இந்த சம், இது முடிஞ்சது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸில் நம்ம சில சம்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்ப்போமா. ஸோ மல்டிபிளில் நம்ம அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸில் பார்க்கலாம். ஸோ 15, 17, 20, 22, 25 என்ற தொடர் வரிசையில் வந்து பார்த்தோன்னா அடுத்த எண்ணை காண்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பார்த்தோம், அடுத்தது க்யூப் பார்த்தோம், அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், அடுத்ததாக டிஃப்ரென்ஸில் சில சம்ஸ் பார்க்குறோம். 15, 17 இது கூட என்ன நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 ஆட் பண்ணியிருக்காங்களா. 15 கூட 2 ஆட் பண்ணால் 17. 17 கூட ஒரு 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 கூட ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 20. ஸோ மறுபடியும் 20 கூட ஒரு 2 ஆட் பண்ணுங்கள் 22. 22 கூட ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 25. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2, அப்புறமா 3, அப்புறமா +2, அப்புறமா மறுபடியும் +3. ஸோ அப்படின்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ 25 கூட ஒரு 2 ஆட் பண்ணோம்னா 27 ஆன்சரு. ஸோ செகண்ட் ஒரு சம் பார்ப்போமா. 71, 59, 48, 38, 29. ஸோ ஒரு கொஸ்டின் மார்க்கு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 71 கூட வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயராக இருக்குமா, ஏன்னா ஸ்கொயராக இருக்கிறதுக்கு இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ க்யூப் இருக்குமான்னு பார்த்தோம்னா இந்தமாரி வேல்யூவில் க்யூப் எடுத்துட முடியாது. ஸோ மல்டிபிளுக்கு நம்ம போனோம் அப்படின்னா வந்து ஸோ எதால் இதை நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஏன்னா 2, 3 தான் நம்ம தொடர்ந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இது டிஃப்ரென்ஸுக்கு தான் நம்ம போய் ஆகணும் டக்குன்னு. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போமா. ஸோ அப்போ 71க்கு 51க்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து -12 வரும். அப்போ 71ல் 12 கழிச்சோம் அப்படின்னா 59 வரும். 59ல் 11 கழிச்சோம் 48 வரும். 48ல் 10 கழிச்சோம் அப்படின்னா 38 வரும். 38ல் ஒரு 9 கழிச்சோம் அப்படின்னா 29 வரும். ஸோ இப்போ பாருங்களேன், 12லேருந்து 11 ஒன்றா குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். அப்போனா அடுத்தது -8ன்னு போட போகிறோம். -8ன்னும் போது ஸோ அப்போ 21ன்னு சொல்லிட்டு வரப்போகுது ஆன்சர். அவ்வளோதான். கீழ்கண்ட தொடரில் வரும் அடுத்த எண் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்களா. ஸோ 1, 6, 13, 22, ஒரு 33. ஸோ அதுக்கு அடுத்து தான் என்ன நம்பர் வரும்னு கேட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் 1க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா வந்து 5ன்னு வருமா. 6க்கும் 13க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 7ன்னு வருமா. 13க்கும் 22க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 9ன்னு வருமா. 22க்கும் 33க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 11ன்னு வருமா. ஸோ இப்போ அதுக்கடுத்தா இப்போ பாருங்களேன், 5, 7, 9, 11 வரப்போகுது. இதுங்கெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸாக வருதா. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 13 வரப்போகுது. அப்போ 13 ஒரு 33 ஆட் பண்ணிங்கன்னா 46ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சரு. பின்வரும் எண்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 2, 6, 12, 20, 30, 42, 56. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2 கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா 4.
அதனுடைய ஆட் பண்ணால் 4 ஆட் பண்ணால் நமக்கு 6ன்னு வரும். ஸோ 6 கூட மறுபடியும் ஒரு 6 ஆட் பண்ணோம்னா தான் 12ன்னு வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 2க்கும் 6க்கும் 4, 6க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 6, 12க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 8, 20க்கும் 30க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 10, 30க்கும் 42க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 12, 42க்கும் 56க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 14. பாருங்களேன், 4, 6, 8, 10, 12, 14, 16. ஸோ 2 2 2 ஆட் ஆகிட்டு வருதா? அப்போ அடுத்ததாக 16ன்னு வரப்போது. 16 + ஒரு 56 ஆட் பண்ணோம் அப்படின்னா 72ன்னு வந்துட்டு போகுது ஆன்சரு. ஸோ 16, 13, 17, 12, 18, 11, 19, 10. ஸோ என்ற தொடரின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த உறுப்பு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ 16, ஒரு 13, 17, 12, 18, 11ன்னு வருது. இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்களேன், 16க்கும் ஒரு 13க்கும் வித்தியாசம் பார்த்தோன்னா ஒரு -3. -3ங்களாச்சா? ஸோ அப்படின்னா நீங்கள் இதை ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட பாருங்களேன். 16 + 1 17, 17 + 1 ஆட் பண்ணால் 18, 18 + 1 ஆட் பண்ணால் 19. அப்போ 19 + 1னா 20. ஸோ அதேமாதிரி கீழே கூட பாருங்களேன், 13லேருந்து ஒரு -1 12, 12லேருந்து 1 போச்சுன்னா 11, 11லேருந்து 1 போச்சுன்னா 10. ஸோ இந்தமாரி டக்குன்னு நீங்கள் அப்படி கூட நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சீக்வன்ஸில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இதை. விடுபட்ட எண் காண்க. ஸோ 2, 6, 12, 20, 30. ஸோ அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2, 6, 12, 20, 30ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம்னா 4, 6, 8, 10. ஸோ அடுத்ததாக 12ன்னு வரப்போகுது. 12 + ஒரு 30 ஆட் பண்ணால் 42ன்னு வந்துடும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க. 11, 6, 0, -7, -15. ஸோ அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் மைனஸ் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா 11க்கும் 6க்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? -5. 11லேருந்து ஒரு -5 போச்சுன்னா 6ன்னு வந்துடும். ஸோ அப்போ 6லேருந்து ஒரு -6 போச்சு அப்படின்னா 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ 0 கூட ஒரு -7 ஆட் பண்ணால் தான் -7 அங்கே வரும். -7 ஒரு -8 ஆட் பண்ணால் -15ன்னு வரும். -15 கூட ஒரு -9 ஆட் பண்ணோம்னா தான் -24 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், -5, 6, -7, -8னா நெக்ஸ்ட்டு -9ன்னு வரப்போகுது. அப்போ ஆன்சர் -24. ஸோ கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ அதாவது நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு கேட்டுக்கிறாங்க. 1, 1, 4, 13, 40, 121ன்னு வருதா? இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4க்கும் 13க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 9, 13க்கும் 40க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 27, 40க்கும் 121க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 81. ஸோ இதை நீங்கள் பாருங்கள், இது ஸ்கொயர்லேயும் வராது, க்யூப்லேயும் வராது, மல்டிபிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது இதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம டிஃப்ரென்ஸ் தான் எடுத்தாகணும். சரி, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா 3, 9 அப்படின்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, அடுத்தது 3 × 3 9, 9 × 3 27, அப்போ 27 × 3 81. ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணி போய்க்கிறாங்க. இப்போ 81 × ஒரு 3 பேருக்குன்னா 243 வரும். அப்போ 243 + ஒரு 121 ஆட் பண்ணோம் அப்படின்னா 364ன்னு சொல்லிட்டு வந்துடும். விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ 5, 17, 14, 26, 23, 35, ஒரு 32க்கு அடுத்ததாக என்ன நம்பர் வரும்? ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 5க்கும் 14க்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோமா? என்னென்னா வந்து இப்போ 5 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஆட் பண்ணுங்களேன், 14ன்னு வருமா? 14 கூட ஒரு 9 ஆட் பண்ணால் 23 வரும். ஸோ 23 கூட ஒரு 9 ஆட் பண்ணால் 32ன்னு வரும். ஸோ இப்போ 17 கூட மறுபடியும் ஒரு 9 ஆட் பண்ணிங்கன்னா 26ன்னு வரும். 26 கூட ஒரு 9 ஆட் பண்ணிங்கன்னா 35ன்னு வரும். ஸோ 35 கூட ஒரு 9 ஆட் பண்ணால் 44ன்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 பாருங்களேன், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் வந்து ஒரு சீக்வன்ஸ் டைப்பில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டைப் சம்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ 1, 2, 5, -2, 9, ஒரு 6, ஸோ 13. ஸோ அடுத்ததாக என்ன ஒரு நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்குமே அதேமாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் தான் எடுத்தாகணும். ஏன்னா இதுக்கு மல்டிபிள், ஸ்கொயரு, க்யூப்லாம் போயிட்டுருக்க முடியாது. ஸோ 1க்கும் 2க்கும் டிஃப்ரெண்ட் 1, 5க்கும் 2க்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே 1, இங்கே வந்து 3ன்னு வருது. ஸோ அப்போது நான் இங்கே என்ன நம்பர் போட்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு -2ன்னு வரும். அப்போ நான் -7ன்னு போட்டால் தான் எனக்கு அங்கே -2ன்னு வரும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து 11ன்னு போட்டேன்னா தான் வந்து இப்போ அடுத்ததாக எனக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11. இது வந்து பார்த்தீங்கன்னா நாமளாக தான் கொஞ்சம் அஸ்யூம் பண்ணுறோம் இது. ஸோ இப்போ வந்து -2ன்னு இருக்குது. இங்கே நான் 11ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே 9ன்னு வரும். ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் போகுது அதனால்.
ஸோ 9 ஒரு மைனஸ் ஆஃப் 15ன்னு தோராயமாக நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோன்னு வச்சுப்போமே. ஸோ போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 9ல் ஒரு 15 போச்சு அப்படின்னா -6ன்னு வந்துடும். ஸோ -6ன்னு இருக்குது, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. அப்போ நான் இங்கே கீழே என்ன நம்பர் போட்டால் ஸோ அங்கே 13 வரும்னா 19ன்னு போட்டால் தான், ஏன்னா 19ல் 6 போச்சுன்னா தான் 13 வரும். ஸோ இப்போ கீழே பாருங்களேன் 1 3 7 11 15 19 இருக்குது. ஸோ இதிலிருந்து வந்து என்னால் இது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல, ஏன்னா இது ப்ரைம் நம்பரும் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆட் நம்பர் சீரிஸ்லேயும் வந்து எக்ஸாக்டாக இல்லை இதில். சரி, இப்போ இதுக்குமான ஒரு வித்தியாசம் நான் பார்ப்பேன். ஸோ 1 ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 4, அப்போ 3 ஒரு நான் 7ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா -4. ஸோ -7 ப்ளஸ் ஒரு 11 ஆட் பண்ணிங்கன்னா 4ன்னு வந்துடுமா. அப்போ 11 ஒரு -15 போச்சுன்னா -4. அப்போ பாருங்கள் +4 -4 +4 -4. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. அப்போது மூணாவதாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம், செகண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா தான் நம்ம கரெக்டாக வருது. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம், 19 கூட ஒரு -4 ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 19 கூட ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணியிருந்தா அப்படின்னா இங்கே 23ன்னு சொல்லி வந்திருக்கும். அது என்ன நம்பர்னா, இப்போ 4 ஆட் பண்ணிங்கன்னா -23 வரும். ஏன்னா இது 1 விட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வருது. ஸோ அப்போ 13 ஒரு -23, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -10ன்னு வந்து நிற்கும். தொடரின் அடுத்த இரு எண்களை காண்க. 4, 5, 12, 17, 28, 37. ஸோ அடுத்ததாக 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. 4, 5. ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 5, 10 அப்படி வருதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள். 4, 5 ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருது அப்படின்னா இது கம்பல்சரி டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஸோ 4, 5க்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 5க்கும் 12க்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7, 12க்கும் ஒரு 17க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 5, 17க்கும் 28க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 11, 28க்கும் ஒரு 37க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 9ன்னு வருமா. ஸோ இப்போ 1, 7, 5, 11, 9, 15ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கல. ஸோ அடுத்ததான் நான் கீழே போகிறேன். மறுபடியும் அதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 6, இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -2, மறுபடியும் ஒரு 6 -2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +6 ஆகுது, -2 வருது, +6 -2 அப்படி இது கண்டினியூஸாக போய்கினே இருக்குதுங்களா. அப்போது நான் என்ன பண்ணேன், இப்போ வந்து +6 போடுவேன். அப்போ 9 ஒரு 6 ஆட் பண்ணால் 15 வருமா, 15 ஒரு 37 ஒரு ஆட் பண்ணால் 52ன்னு வந்துடும். ஸோ இப்போ அங்கே 15 இருந்துச்சா, இப்போ என்ன பண்ண அடுத்து -2ன்னு போடுவேன். இப்போ 15ல் ஒரு -2 போச்சுன்னா 13 வரும். அப்போ 13 + ஒரு 52 ஆட் பண்ணால் 65ன்னு வந்துடும். ஸோ அடுத்தடுத்த எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதேமாரி இன்னொரு சீரீஸ் கொடுத்துட்டு என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4, 5, 9, 18, 34. ஸோ அடுத்ததாக என்ன நம்பர் வரும். 4, 5 வந்தாலும் நான் டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாதிரி மேலே பார்த்தோம் இல்லையா, அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஸோ 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா 1, 5க்கும் 9க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 4, 9க்கும் 18க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 9ன்னு வரும், 18க்கும் ஒரு 34க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 16ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ அதேமாதிரி கீழே அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 1க்கும் 4க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 3ன்னு வந்துடும். ஸோ 4க்கும் 9க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 5ன்னு வந்துடும். 9க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7ன்னு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3, 5, 7ன்னு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் நம்பரா இல்லை ப்ரைம் நம்பரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா 9ன்னு போடுவேன், ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா 11ன்னு சொல்லிட்டு போடுவேன். நான் முதல்ல 9 கொடுத்து வேல்யூ செக் பண்ணி பார்க்குறேன்னு. ஏன்னா 9ன்னு கொடுத்தேன். இப்போ 16 + ஒரு 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 25ன்னு வரும். 25 ஒரு 34 ஆட் பண்ணிங்கன்னா 59ன்னு வரும். ஸோ 59க்கு மேலே வந்து வேல்யூ ஏன்னா பெருசு எதுவுமே கிடையாது. ஏன்னா 11ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 59 பெரிய நம்பர் வரணும். ஸோ 59க்கு மேலே இங்கே எங்கேயும் பெரிய நம்பர் கிடையாது ஆப்ஷனில். ஸோ அதனால் 59 தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ தொடரை நிறைவு செய்க. 4, 5, 9, 16, 26. ஸோ அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4, 5 வந்தாலே அதே டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 1, 5க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 4ன்னு வரும். 9க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 7ன்னு வந்துடும். 16க்கும் 26க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 10ன்னு வந்துடும். ஸோ இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு கன்க்ளூஷன் இல்லாதனால கீழே போகிற மறுபடியும் 1க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா 3, 4க்கு 7க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா 3, 7க்கும் 10க்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா 3 தான். ஸோ இப்போ அப்படியே 3 ஆட் ஆகிட்டே வருதா. அப்போ 10 + ஒரு 3 13, 13 + ஒரு 26 ஆட் பண்ணாலும் 39ன்னு வந்துடும் ஆன்சரு. ஸோ விடுபட்ட எண்ணை காண்க. 3, 12, 27, 48, 75, 108. ஸோ அடுத்ததாக என்ன நம்பர் வரும். ஸோ 3ன்னு வருதா. 3 × 4னா 12, 12 × ஒரு என்ன பெருக்குன்னா வரப்போகுது. ஸோ அங்கே மல்டிபிள்லாம் வராது இது. ஸோ இதுக்கு முதல்ல நான் டிஃப்ரென்ஸே எடுக்கிறேன் நான். 3க்கும் 12க்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா 9, 12 ஒரு 27 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் வந்து பார்த்தோன்னா 15. ஸோ 27க்கும் ஒரு 48க்கும் டிஃப்ரெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 21, 48க்கும் ஒரு 75க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 27ன்னு வந்துடும். 75க்கும் ஒரு 108க்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 33ன்னு சொல்லிட்டு வந்துடும்.
ஸோ இப்போ இங்கே கீழே வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் கீழே போகிறேன். ஸோ 9க்கும் ஒரு 15க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 6, 15க்கும் ஒரு 21க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 6ன்னு வருது. அப்போ இது கண்டினியூஸாக 6 6 இன்க்ரீஸ் ஆகினே வருது டிஃப்ரென்ஸ். அப்போ வந்து பார்த்தோம்னா 27 கூட ஒரு 6 ஆட் பண்ணால் 33 வந்துடும். 33 ப்ளஸ் ஒரு 75 ஆட் பண்ணோம்னா 108ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதேமாதிரி 33 ப்ளஸ் ஒரு 6 39, 39 ப்ளஸ் ஒரு 108 147, 11 16 24 35 49. அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11க்கு அப்புறமா இதுக்கு நான் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா 11க்கு 16க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா 5, 16க்கு ஒரு 24க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 8, 24க்கு ஒரு 35க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 11, 35க்கு 49க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 14ன்னு வரும். ஸோ இங்கே மேலே 5 8 11 14 போது ஒரு ஐடியா இல்லை. ஸோ மறுபடியும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா. 5க்கும் 8க்கும் பார்த்தோம்னா 3ன்னு வந்துடும். ஸோ 11ல் ஒரு 8 போச்சுன்னா 3, 14 ஒரு 11 போச்சுன்னா 3 வந்துடும். ஸோ அப்போ இது 3 3 வருது டிஃப்ரென்ஸ். அப்போ 14 ப்ளஸ் ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 17, 17 கூட ஒரு 49 ஆட் பண்ணோம்னா 69 66ன்னு சொல்லிட்டு வந்துடும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. இங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னா வந்து 42,242, 4,254, 4,230, 4,266, 4,218, 4,278. ஸோ அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க. அந்த 42 42 42 காமனாக இருக்கிறதுனால அதை அப்படிலாம் விட்டுடுங்க. வெறும் ஜஸ்ட்டு மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்க. 42 54 ஒரு 30 ஒரு 66 ஒரு 18 ஒரு 78. ஸோ அடுத்தது என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்குறோங்க. ஸோ இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 12. ஸோ இப்போ ஒரு மைனஸ் ஒரு 24 போடுங்க, 30ன்னு வரும். ஸோ அடுத்தது இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒரு 36 ஆட் பண்ணோம்னா ஒரு 66ன்னு வரும். ஸோ மைனஸ் ஆஃப் ஒரு 48, 12 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 24, 24 × ஒரு 2 போட்டோம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகிறது கிடையாது. சரி இருக்கட்டும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு 48 பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 18ன்னு வரப்போகுது. 18 கூட ஒரு 60 ஆட் பண்ணால் 78ன்னு வரப்போகுது. சரி இப்போ இது வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். மறுபடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ்க்கு பார்ப்போமே. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 24ன்னு வந்துடும். அப்புறமா வந்து 12 கூட 24 கூட ஒரு 12 ஆட் பண்ணால் தான் 36ன்னு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் அங்கே மைனஸ் 24 தானே இருக்குது அப்படின்லாம். சரி அது மேலே இருக்கக்கூடிய அந்த சீரீஸுக்கான ஒரு வித்தியாசம். இதுக்கான பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காமன் டிஃப்ரெண்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்களேன். ஒரு 12 ஆக மொத்தம் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அதை மட்டும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அதேமாதிரி 12 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன். 60 + ஒரு 12 ஆட் பண்ணால் அங்கே வரப்போகுது 72ன்னு வரப்போகுது. ஆனால் பாருங்கள் அங்கே +, -, வரப்போகுது. அப்போ அங்கே -72ன்னு இருக்க போகுது. அப்போ 72ல் ஒரு 78 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எனக்கு 6ன்னு இருக்க போகுது. அப்போது 4206ன்றது ஆன்சரு. கீழ்கண்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 1/81, 1/54, 1/36, 1/24. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இது கொஞ்சம் இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம இது கொஞ்சம் ஏறு வரிசையில் எழுதிக்கலாமா. ஏறு வரிசையில் எழுதுனாலுமே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடித்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஏன்னா வந்து இது வேறு ஒரு மாதிரி இருக்குது. சரி மேலே ஒன்று இருக்குது, அதெல்லாம் விட்டுலுங்க. கீழே கித்து மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாமா. 81ல் ஒரு 54 போச்சு அப்படின்னா 81லேருந்து ஒரு 27 கழிச்சோம் அப்படின்னா 54, 54க்கும் ஒரு 18 கழிச்சோம் அப்படின்னா 36, 36லேருந்து ஒரு 12 போச்சு அப்படின்னா 24. ஸோ அதுக்கு இதுக்கும் பொதுவான வித்தியாசமே அதுதான். 36க்கும் 24க்கும் பொதுவான வித்தியாசம் 12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 27 ஒரு 18 12ன்னு போகுது. எனக்கு இதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இதுக்கும் கழிச்சோம் அப்படின்னா வந்து சரி 9ன்னு வருமா. 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஸோ 27ன்னு வரும். ஆனால் இங்கே 9 ஆட் பண்ண முடியும்னா 9 ஆட் பண்ணால் வந்து பார்த்தோன்னா 18 வராது இல்லையா. ஸோ அங்கே 6ன்னு வருது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஒரு ஐடியா கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன். ஸோ இங்கே 27 என்ன இங்கே நம்பர் போட்டால் எனக்கு அங்கே 18ன்னு வரணும். ஸோ 2/3 நான் இதை கேன்சலேஷன் பண்ணேன் அப்படின்னா 9 3 27. அப்போ 9 × 2 18ன்னு வந்துடும். அதேமாதிரி 18 × 2/3. ஸோ 12 × 2/3. ஸோ இந்தமாதிரி போட்டால் எனக்கு கரெக்டாக வருது. அப்போ 12 × 2/3 நான் எக்ஸாக்டாக இங்கே போடுறேன். போட்டதுனால இப்போ நான் கேன்சலேஷன் பண்ணால் அங்கே 8ன்னு வரும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், நான் அங்கே 8 வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். 1/24 -8 நான் இங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னா அங்கே 1/16ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 198, 202, 211, 227 ஒரு கொஸ்டின் மார்க்கு என்ற தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த உறுப்பை காண்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்குறாங்க.
ஸோ அதே மாதிரி தான் 192, 202 அப்படியே எழுதிங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 198க்கும் 202க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 4ன்னு வந்துடும். 202க்கும் 211க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 9ன்னு வரும். 211க்கும் 227க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 16ன்னு வந்துடும். ஸோ செகண்ட் லைனில் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. ஸோ அடுத்தது கீழே வரேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5ன்னு வரும். ஸோ அதுக்கடுத்து 9, 16க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 7. ஸோ அப்படின்னு பார்த்தா சரி 5, 7ன்னு வருது. ஸோ அதுக்கடுத்து 1 இது ப்ரைம் நம்பராக இருந்தது அப்படின்னா 11ன்னு வரும். இல்லை ஆட் நம்பராக இருந்து தான் 9ன்னு வரும். நான் வந்து மேக்ஸிமம் இது ஆட் நம்பருக்கே போகிறேன். நான் 9ன்னு போட்டு 16 ஒரு 9 ஆட் பண்ணால் 25ன்னு வரும். 227 கூட வந்து ஒரு 25 ஆட் பண்ண அப்படின்னா 252ன்னு வந்துடும். ஸோ 252 ஆப்ஷனில் இருக்குது. நாங்கள் 11ன்னு போட்டோம் அப்படின்னா அந்த 252 விட பெரிய வேல்யூ வரணும். ஸோ 252 காட்டிலும் பெரிய நம்பர் அங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ 252 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்ஸ் பார்க்கலாம். ஸோ வரிசையில் விடுபட்ட உறுப்பின் மதிப்பை காண்க. ஸோ ஒரு 30, 3, 20, 63, 144, 275. ஸோ அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 17. 20க்கும் ஒரு 63க்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 43. 63க்கும் ஒரு 144க்குமான டிஃப்ரென்ஸ் 81. 144க்கும் ஒரு 275க்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 131. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ மறுபடியும் எனக்கு இங்கே ஒரு ஐடியாவே கிடைக்கல. ஏன்னா 17, 43, 81 போகுது. ஸோ இப்போ மறுபடியும் அதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். 26, 43 ஒரு 81 போச்சு அப்படின்னா 38. 81 ஒரு -131 பண்ணோம் அப்படின்னா 50. ஸோ இப்போ இங்கேயும் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. மறுபடியும் நான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்த்தோம்னா 26க்கும் ஒரு 38க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 12ன்னு வருது. அப்போ 38க்கும் 50க்கு எடுத்தோன்னா 12 வந்துச்சு. அப்போ எனக்கு இங்கே ஒரு ஐடியா கிடைக்கிது. ஏன்னா 12 ஆட் ஆகிட்டு வருது. அப்போது அங்கே பக்கத்தில் ஒரு 12 போட போகிறேன். 50 + ஒரு 12 62. 62 + ஒரு 131 192. 192 + ஒரு 275 468. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயராக போகுது. பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண்ணு கேட்குறாங்களா? ஸோ 0, 6, 24, 60, 120, 210. ஸோ ஒரு கொஸ்டின் மார்க்குன்னு போட்டு வச்சுக்கிறாங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் தான் எடுக்கணும். 0க்கும் 6க்கும் எடுத்தோம் அப்படின்னா 6ன்னு வந்துடும். 6க்கும் 24 எடுத்தோன்னா 18ன்னு வந்துடும். ஸோ 24க்கும் 60க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 36ன்னு வந்துடும். 60க்கும் 120க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 60. ஸோ 120 ஒரு 210க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 90ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது 6, 18, 36. சரி இருங்க, 1 6 6, 2 18. அப்போ கூட வந்து பார்த்தோன்னா ஸோ 3 6 வந்து பார்த்தோன்னா வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே வந்து 6 6 36ன்னு வந்துடும். ஸோ அப்போ அதில் வரப்போகிறது கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்து சரி மறுபடியும் டிஃப்ரென்ஸ் எடுப்போமே. ஸோ 6க்கும் 18க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 12. மறுபடியும் 18க்கு ஒரு 36க்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணோம் அப்படின்னா 18ன்னு வந்துடும். 36க்கும் ஒரு 60க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 24ன்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 60க்கும் 90க்கும் நம்ம வித்தியாசம் பார்த்தோம்னா 30ன்னு வந்துடும். ஸோ இங்கே 12, 18, ஒரு 24, ஒரு 30. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்குது. ஏன்னா இங்கே வந்து 6 6 ஆட் பண்ண போகிறாங்க. அப்போ பொதுவான வித்தியாசம் 6 தான் இருக்கும்போது ஸோ 12 ஒரு 18க்கும் பார்த்தோம்னா 6. அதேமாதிரி 18 ஒரு 24க்கு பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் 6 தான். 24க்கு ஒரு 30க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஒரு 6. ஸோ இப்போ என்ன பண்ண அடுத்தது 6 தான் வரப்போகுது. 30 + ஒரு 6 36. அப்புறமா 90 + ஒரு 36 126. 126 + ஒரு 210 ஆட் பண்ணிங்கன்னா 336ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த 2 சம்மு தான் இதில். இது கொஞ்சம் பெருசு தான். ஸோ நீங்கள் இந்தமாரி நம்பர் சீரீஸில் நெக்ஸ்ட் நம்பர்ஸுக்கு வருது அப்படின்னா, இல்லை மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கூட வருது, ஏன்னா அடுத்த டாபிக் நம்ம அதை பார்ப்போம். வருது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இவ்வளோ சம்மு போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ஒரு 3 இல்லை 4 முறை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸாமில் வரும்போது குயிக்காக நம்மளால் அதை அசஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லை அவங்க வேறு எதனா டிஃப்ரென்ஸான ஒரு மெத்தடுக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் வரலன்னா விட்டுட்டு கடைசியாக எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா முன்னாடியே ஆன்சர் பண்ணி இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். இதில் இவ்வளோ வந்து டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது எக்ஸாம்ஸில் குரூப் 4ன்னா சொல்லவே தேவை கிடையாது. அவங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த சம்முக்கு செலவு பண்ணணுன்றதுக்காகவே தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து லாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ பின்வரும் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் எண்ணை காண்க. ஸோ 4, 6, 9, 13 × 1/2. ஸோ அடுத்ததாக என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்களா?
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் என்னால் எடுக்க முடியும். ஸோ 2ன்னு வந்துடும். 6க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்துடும். ஸோ 2 3ன்னு வந்துடுது. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் மாரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை விட நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், 4 + ஒரு 6 ஆட் பண்ணால் 10ன்னு வரும். 10ல் 1 போச்சுன்னா 9ன்னு வந்துடும். அப்புறமா 6 + ஒரு 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15ன்னு வரும். இது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வந்துடும். ஸோ அதேமாதிரி அதுக்கப்புறம் 9 + ஒரு 13 × 1/2 இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20 × 1/4ன்னு வந்துடும் ஆன்சரும். ஸோ 22.5ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து 7 3 10 13 23. ஸோ கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. என்ற வரிசையில் அடுத்த எண் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். அந்த 3 நம்பர் இப்போ 7 3 ஆட் பண்ணோம்னா 10ன்னு வருதா. 10 + 3 13. 13 + ஒரு 10 23. அப்போ 23 + ஒரு 13 36. அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ இதுமாரி அப்படியே டபுளாக ஆட் பண்ணிக்கினே வருவாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 1, 1 2 3 5 8 13 அப்படின்னு இருக்குதுங்களா. இது ஃபிபோனாக்கி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்தமாரி சம்பளம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + ஒரு 5 13, 13 + ஒரு 8 21. அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ அடுத்த உறுப்பை காண்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்படியே பாருங்களேன். இப்போ கிராஸ் மல்டி பண்ணிங்களா, இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் இது எழுதிங்களேன். ஸோ 1/2 1/3 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். 3 + ஒரு 2 5 / 3 × 2 6. அடுத்ததாக இருக்கக்கூடிய 1/3 5/6 அந்த 2 டேர்ம் எடுத்து எழுதிக்கிங்களா. ஸோ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 6 + ஒரு 5 சரி மேலே அடிமானம் சமம்னா எனக்கு மேலே இங்கே 3ஆல் 2ஆல் பெருக்கி போனால் ஸோ 2/6ன்னு இருக்கும். அப்போ 7/6ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. ஸோ அப்போ இது 2 2 இந்தமாரி ஆட் பண்ணிட்டே வராங்க. அப்போ 7/6 + ஒரு 2 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 19/6ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்து ஒரு சம்மை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 1, 1 2, 3 5, 8 13, 21, 34 என்ற தொடரில் அடுத்த எண்ணை காண்க. ஸோ 1, 1 2, 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதை ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஸோ 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13, 13 + ஒரு 8 21, 21 + ஒரு 13 34, 34 + ஒரு 21 ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு 4 + 1னா 5, 5னா இது ஒரு 5. அப்போ 55 தான் ஆன்சரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் சீரிஸில் அந்த ஃபிபோனாக்கி சீரிஸில் பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா 5 4 8 9 11 14 14. ஸோ அடுத்ததான் என்ன நம்பர் வரும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ சீக்வன்ஸ் நம்ம 1 விட்டு ஒரு நம்பர் தான் பார்க்கணும். ஸோ இப்போ 5 8 பாருங்களேன், என்ன நம்பரை ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 3 ஆட் பண்ணுங்களேன். ஒரு 8 கூட 5க்குள்ளே ஒரு 3 ஆட் பண்ணோன்னா 8ன்னு வருமா. அப்புறமா 8 கூட ஒரு 3 ஆட் பண்ணோன்னா 11 வரும். 11 கூட ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 14 வரும். நமக்கு தேவை அதுக்கு அடுத்ததாக என்ன நம்பர் வரும் தேவை இல்லையா. அப்போ 4 + ஒரு 5 ஆட் பண்ணுங்கள் 9 வரும். அப்போ 9 + ஒரு 5 ஆட் பண்ணுங்கள் 14, 14 + ஒரு 5 ஆட் பண்ணால் 19. அவ்வளோதான் ஆன்சர் நமக்கு. ஒரு தொடரின் அடுத்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 21 20 23 18 25 16 27 14. ஸோ அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுவுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ 1 to ஒரு நம்பர் தான். 21 கூட ஒரு 2 ஆட் பண்ணுங்கள் 23, 23 கூட ஒரு 2 ஆட் பண்ணுங்கள் 25, 25 கூட ஒரு 2 ஆட் பண்ணுங்கள் 27, 27 கூட ஒரு 2 ஆட் பண்ணோம்னா 29. ஸோ அதுதான் நமக்கு அங்கே ஆன்சராக இருக்குது. ஸோ 2/√2 3/2 4/2√2 அதாவது ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் ஆஃப் 2 வந்து இருக்குது. அப்புறமா 5/4 இருக்குது. ஸோ நீங்கள் மேலே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 3 4 5. ஸோ அப்போனா ஆப்ஷன் வச்சு நம்ம பார்த்தோம்னா அடுத்ததாக 6 தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அடியில் பாருங்களேன், இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு √2 இருக்குது, ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குதுங்களா. ஸோ அடுத்ததாக 2 வருது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 2 √2ன்னு இருக்குது. அப்புறமா 4ன்னு இருக்குது. ரெண்டாக கூட 2 ஆட் பண்ணியிருக்காங்க 4ன்னு வந்துடுச்சு. அப்புறமா 4ஆக கூட ஒரு 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனாலுமே ஸோ √2ஆல் வந்து பார்த்தோன்னா அடியில் பெருக்கியிருக்காங்க. √2 × √2 அப்புறமா 2 × √2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு தெரியும். மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு √2ஆல் பெருக்கியிருந்தாங்கன்னா ஆக மொத்தத்தில் 4 √2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 × 2 4ன்னு வந்துடும். ஸோ மறுபடியும் ஒரு √2ஆல் பெருக்கிறாங்க அப்படின்னா 4/√2ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ அப்படி இல்லைனாலும் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 விட்டு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2/√2ன்னு இருக்குதுங்களா. அடுத்ததாக ஒரு 2 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மட்டும் போட்டிருக்காங்க ரூட்டுக்கு. ஸோ அப்புறமா 4/2 வருவாங்க. அப்புறமா மறுபடியும் அடுத்து ஒரு நம்பர்னா 2 ஆட் பண்ணுவோம். 6 இன்னொரு போய் 4 ஒரு √2 அப்படின்ற மாதிரி வந்துடுமா. ஸோ அதான் ஆன்சருங்க. அடுத்ததாக ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் பார்த்துருவோம். 11, 13, 17, 19, 23 என்ற தொடரின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தெரிஞ்சாகணும். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வரிகாலமாவது ப்ரைம் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. இப்போ 11, 13, 17, 19, 23. ஸோ அதுக்கு அடுத்து தானே ப்ரைம் நம்பர் நம்ம பார்த்தோன்னா, ஸோ 27 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. 29 ஆமாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர் பார்த்தோன்னா 23க்கு அடுத்து வரக்கூடிய ப்ரைம் நம்பர்னு பார்த்தோம்னா 29 தான். ஏன்னா இதுங்கெல்லாம் ப்ரைம் நம்பர் சீரிஸ் தான் இது. ஸோ 1, 4, 6, 9, 11, 14, 16. ஸோ அடுத்த உறுப்பு நான் கேட்குறாங்களா. ஸோ 1 to 2 ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பாருங்களேன் இதுக்கு. ஸோ 1 கூட ஒரு 5 ஆட் பண்ணால் 6. அப்புறமா 5 கூட ஒரு 6 கூட ஒரு 5 ஆட் பண்ணுங்கள் 11. 11 கூட ஒரு 5 ஆட் பண்ணுங்கள் 16. ஸோ நமக்கு அதுக்கு அடுத்த நம்பர் தான் அது வேணுமா. ஸோ அப்போ இந்த சீரிஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் பாருங்களேன். 4 கூட ஒரு 5 ஆட் பண்ணுங்கள் 9. 9 கூட ஒரு 5 ஆட் பண்ணுங்கள் 14. 14 கூட ஒரு 5 ஆட் பண்ணுங்கள் 19. ஸோ அதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ சீக்வன்ஸ்லேயே வருது. ஸோ அடுத்து வரும் எண் யாதுன்னு சொல்லி 1, 5, 11, 19, 29 இருக்குதுங்களா. ஸோ 1, 5. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைம் நம்பர் தான் இது. ஸோ 1 வந்து பார்த்தோன்னா ப்ரைம் நம்பரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். 5க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து 11ன்னு இருக்குது. ஆனால் 19ன்னு இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 29ன்னு இருக்குது. ஸோ அப்புறமா வந்து பார்த்தோம்னா 31ன்னு வருமா. அதுக்கு அடுத்ததாக 37ன்னு வந்துடும். அதுக்கடுத்தா 41ன்னு வந்துடும். ஸோ இதில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் பார்த்தோம்னா 41 தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம அங்கே எடுத்து போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்பர் சீரிஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைப்ஸில் இருக்கக்கூடிய சில சம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ 21/33, 321/444. ஸோ 4321 / 5555. இது நீங்கள் பாருங்களேன். அடியில் வந்து பாருங்களேன் 3 இருக்குதா. அப்புறமா 4 போட்டுக்கிறாங்க ஒரு 3 முறை. அப்புறமா 5 வந்து 4 டைம் போட்டுக்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, 6 5 முறை எழுத போகிறாங்க. அது தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ மேலே பாருங்களேன், ஃபஸ்ட்டு 2 1 போட்டுக்கிறாங்க. அப்புறம் 3 2 1 போட்டுக்கிறாங்க. அப்புறமா 4 3 2 1 போட்டுக்கிறாங்க. அப்போ அடுத்து நம்ம பண்ணுறோம் 5 4 3 2 1ன்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ கீழ்காணும் தொடருக்கு பொருத்தமான எண்ணை தேர்வு செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4513, 1021, 8725. ஸோ அடுத்தது என்ன நம்பர்ப்பா வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த நம்பரில் வந்து பார்த்தோம்னா இது இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது. நம்மளால் இது எக்ஸாக்டாக ஆன்சர் சொல்ல முடியாது. இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கான ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த 4513லாம் இருக்குதுங்க இல்லையா. இதை நீங்கள் என்ன பண்ணீங்க 3ஆல் அடிச்சிங்கன்னா ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து நிற்கும். அதே மாதிரி 1021 இருக்குது இல்லையா, அதையும் அடித்தாலும் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிற்கும். 3ஆல் அடித்தோம்னா ரிமைனிங் வந்து 1 வந்து இருக்கும். அதேமாதிரி 8725 இருக்குதுங்க இல்லையா, அதையும் 3ஆல் வகுத்திங்கன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து நிற்கும். அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷனில் 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வரக்கூடிய நம்பரை கேட்குறாங்க. ஸோ 9868. ஸோ அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிவைட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வருதானு. அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்களா. 0, 0,5, 0.5, அப்புறமா 0.66, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டாட் கிடையாது. ஸோ டிஎன்பிசியில் அவங்க அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா 0.75 அடுத்தது நான் ஒரு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது அப்படி கிடையாது. 0,0.5, 0,0.666, 0.75. ஸோ அடுத்ததாக என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு 0/1 போட்டோம்னா வந்து 0 தான். ஸோ 1/2 போட்டால் 0.5 வரும். 2/3 போட்டால் 0.66 வரும். ஸோ 3/4 அப்படின்னு போட்டோம்னா 0.75 வரும். ஸோ அடுத்ததாக 4/5 அது போட்டோம்னா 0.8 வரும். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 0.8. ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்க்க காரணவியலில் நம்பர் சீரீஸில் நெக்ஸ்ட்டு நம்பர்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நம்பர் சீரீஸில் வருது அப்படின்னாலுமே நீங்கள் எப்போவுமே இந்த சம்மு கடைசியாக ஆன்சர் பண்ண பாருங்கள். ஏன்னா பொறுமையாக நிதானமாக யோசித்தா தான் இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு யோசிச்சிங்க ஆன்சர் வந்துச்சுன்னா பரவாயில்ல, டக்குன்னு போட்டு அடுத்த சம்ஸுக்கு போய் நின்றுடலாம். ஆன்சர் வரல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கடைசியாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பார்த்தோம், ரெண்டாவது க்யூப் பார்த்தோம், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா
மல்டிப்ளிகேஷனை பார்த்தோம், 4வது டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், 5வது சீக்வன்ஸ் பார்த்தோம், 6வது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆடிங் சீரிஸ் பார்த்தோம். இதில் வந்து இந்த ஆடிங் சீரிஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்வன்ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு கஷ்டமெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், எடுக்க முடியுதான்னு பாருங்கள். 2வது வந்து பார்த்தீங்கன்னா க்யூபுக்கு போங்க. சரி அப்படி இல்லை அப்படி நமக்கு முதல்ல வெளிப்படையாக நமக்கு கொஞ்சம் தெரியுதான்னு பாருங்கள். ஸ்கொயர் க்யூபுக்கு எக்ஸாக்டாக டக்குன்னு குயிக்காக போகிற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சம்ஸுக்கு நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸும் 1 அந்த சீக்வன்ஸும் பாருங்கள், அதிலிருந்து தான் மேக்ஸிமம் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிறைய வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தான் ராங் நம்பர் பார்க்கலாம்.